மகாத்மா காந்தியில கொண்டது வந்துட்டு அவர் வந்துட்டு கிடையாதுன்ட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது கோட்ஸே அப்படின்னாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, நான் எல்லா பாடத்தையும் படிச்சது வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல தான், எனவே நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மெம்பருக்கு யாருக்கும் அடையாள அட்டையெல்லாம் கிடையாது, ஐடென்டி கார்டெல்லாம் கிடையாது. இதை நீங்க செய்யணும்னு சொல்லி தான் அந்த பேனை வந்துட்டு ரிமூவ் பண்ணாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் மீண்டும் அந்த தடையை நீக்க வேணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்த போது, அப்படின்னா உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து வெளிப்படையாக்குங்க, உங்களுடைய மெம்பர் யாரு இல்ல இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன போது செய்யறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா செய்யல. 66ல இருந்துட்டு 66ல பேன் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டு மறுபடியும் 76லயும் தடை செய்யப்பட்டு அப்புறம் 80லயும் தடை செய்யப்பட்டது. இப்போ மோடி அரசு அதை நீக்கி இருக்கிறதுக்கான வேறொரு காரணம் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி இருக்கக்கூடிய மோதலை தணிக்கிறதுக்காக இது மோடி செஞ்ச ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி. இது ஒரு பகுதியிலையும் ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய அவங்களுடைய கூட்டத்துல அவங்க ரகசியமாக நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அரசு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். இப்ப ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கைப்பற்ற பார்த்தாங்க, அதான் பிஜேபி கைப்பற்ற பார்த்தாங்க, பல மாநிலங்களை கைப்பற்றினாங்க. ஆனா அது நீடிக்கல. ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்காக எதுவும் செய்ய தெரியாது, எனவே தோத்தாங்க. ஜெயிச்ச இடத்துல எல்லாம் தோத்துக்கிட்டு வராங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு முழுவதும் பட்ஜெட் தொடர்பான விவாதங்களை பொதுவாக தொலைக்காட்சிகள் அல்ல, நாளிதழ்களும் சமூக ஊடகங்களும் பெரிய அளவிற்கு நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு முக்கியமான விடயம் மிக ஆழமாக விவாதிக்க முடியாமல் போய்விட்டது. அதுதான் மோடி அரசு ஜூலை 9 வெளியிட்ட ஒரு அரசு உத்தரவில் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பங்கேற்க இருந்த தடையை நீக்கிய அந்த உத்தரவாகும். 1966 முதல் 1980 வரை 3 முறை தடையை நீட்டிக்கப்பட்ட அந்த உத்தரவை மோடி அரசு இந்த 10 ஆண்டுகளில் இல்லாமல் இப்பொழுது அதனை மாற்றி அமைத்து அரசு ஊழியர்கள் எவரானாலும் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பங்கேற்கலாம், அதில் எவ்வித தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இது ஏன் இப்பொழுது சொல்கிறார்கள்? இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சியை சேர்ந்த அதனுடைய தலைவராக இருந்த மனோஜ் சோனி, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிரமான பிரச்சாரகர். அந்த இதிலிருந்து வந்தவர், குஜராத்தை சேர்ந்தவர், மோடி அரசில் நெருக்கமாக இருந்தவர். அப்படிப்பட்டவர் தான் 2017 யூபிஎஸ்சிக்கு கொண்டு வரப்படுகின்றார், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கொண்டு வரப்படுகின்றார். 23 அவர் தலைவராக ஆக்கப்படுகிறார். அவர் தலைவராக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் ஏற்பட்ட பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அது இந்த பூஜா கேட்கர் விவகாரத்தில் வெளியானது. பூஜா கேட்கர் பல முறை ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து தோல்வியுற்ற நிலையில் தன்னை முதலில் அந்த அவருடைய வீட்டு வருவாய் அவர்கள் தாக்கல் செய்த வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு தாக்கல் செய்த அந்த விவரப்படி 44 கோடி ரூபாய். ஆனால் அவர் எங்களுடைய ஆண்டு வருவாய், எங்களுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு வருவாய் 8 லட்சத்திற்கும் குறைவானது என்று சொல்லி, கிரீமி லேயரை சேர்ந்தவர் அல்ல தான் என்று சொல்லி ஒரு சான்றிதழ் பெற்றார். பிறகு சான்றிதழ் கொடுத்து தேர்வில் பங்கேற்றார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு காது சரியா கேட்காது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு மறுபடியும் இது பண்ணி கடைசியா 12வது முறை அவர் தேர்ச்சி பெற்று ஒரு பயிற்சி ஐஏஎஸ் ஆகவும் அவர் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் ஆடிய ஆட்டம், அவர் செய்த அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் சேர்த்து வெளியே வந்து அவர் தவறான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது புறநான பிறகு இப்பொழுது அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மனோஜ் சோனி யூபிஎஸ்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிறார். அவருக்கு அந்த தலைவர் பதவி நீடிக்க 2029 வரை பதவி காலம் இருக்கிறது. ஆனால் வெளியேறினார். கேட்டால், நான் சுவாமி நாராயணனுக்கு சேவை செய்ய போறேன், இது நான் ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் பக்தி உடனே அது வந்துட்டு காரணம் கட்டுறாங்க. அது வந்து அரசு ஏற்றுக்குது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த மனோஜ் சோனியினுடைய பின்னணி, இவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர். ஆர்எஸ்எஸ்ஸின் மூலம் அதனுடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு
அவர்களுடைய நோக்கம் என்னவோ அதனை நிறைவேற்றுவதற்காக யூபிஎஸ்சியை பயன்படுத்தியிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்கிறது. இந்த நாடு முழுவதும் நீங்கள் கவனித்தீர்களானால் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை கோட்பாடுகளினுடைய அடிப்படையிலான அமைப்புகளினுடைய ஆதரவுடன், நிதி ஆதரவுடன் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் பலரும் அந்த இன்டர்வியூ லெவலுக்கு வந்துட்ட உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் நாடு முழுவதும் அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நோக்கம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்னவோ அது சமூகத்தில் கடைபிடிக்கிறது. ஒரு மாவட்ட கலெக்டர், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தினுடைய அதிகார மையங்கள் அவங்க தான், தலைமை அவங்க தான், அதிகார தலைமை அவங்க தான். அப்படியேப்பட்ட இடத்துல ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள் திட்டமிட்டு இவ்வாறு நியமிக்கப்பட்டதன் மூலம் இந்த நாட்டை அப்படியே ஒரு இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் அது. அப்படித்தான் இந்த பூஜா கேட்கரும் வந்திருக்கிறார், திணிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா 12 முறை ஒருத்தர் தேர்ச்சி இது மாதிரி ஒரு தேர்வில் அப்பியர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் நடந்துருச்சு. இது மட்டுமல்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக, மக்களவை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவுடைய மகள் அஞ்சலி பிர்லா, அவர் மாடலிங் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று 2009 வந்துட்டு அவர் ஐஏஎஸ் பயிற்சிக்கு போறாரு, தேர்ச்சி எக்ஸாம் எழுதுறாரு. ஒரே வருடத்திலே அவர் தேர்ச்சி பெறுகிறார். தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் ஆகி இன்னைக்கு ரயில்வேல ஒரு உயர் பொறுப்பில் அவர் வந்துட்டு இருக்காரு. இதுவும் வந்துட்டு ஒரு சர்ச்சையாச்சு. இதை விட்டா தொடர்ந்து சர்ச்சை மேல சர்ச்சையாகி நீட்டு மாதிரியே யூபிஎஸ்சி வந்துட்டு கேள்விக்குறி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு நிலையில் தான். ஏன்னா யூபிஎஸ்சி தொடர்பான பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. எப்படி இந்த பூஜா கேட்கர் இவ்வளவு தூரம் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் தாண்டி சான்றிதழ்களை பெற்று ஐஏஎஸ் ஆக முடிஞ்சது அப்படின்னா யூபிஎஸ்சியினுடைய அந்த அமைப்பு, அவருடைய ஒத்துழைப்பு அவருக்கு இருந்ததா, இல்லை இதையே அவர் ஏமாற்றி விட்டு தான் வந்தார் என்பதை தீவிரமாக ஆராய வேண்டும் என்று பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்போ அஞ்சலி பிர்லா, அப்புறம் பூஜா கேட்கர், இப்படி இன்னும் பலரும் இருக்கிறாங்க, நீதிபதிகள் பொறுப்பிலேயே இருக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது இங்க இருக்கிற ஹெச் ராஜா தான் நல்லா சொன்னாரு, நாங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களை உயர் பதவிகளுக்கு நியமிப்போம், அது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். வெளிப்படையாக அவர் தொலைக்காட்சி இன்டர்வியூலே சொன்னார். அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர். எனவே அவர் அப்போ சொன்னார், நியமிப்போம், என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. இப்போ எவ்வளோ பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலமா அனுமதி ரொம்ப சுலபமாக கிடைக்குது இப்பெல்லாம், முன்னாடிலாம் கிடைக்காது. ஏன்? அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு மட்டும் நீதிமன்றத்தில் நிறைந்திருக்கிறார்கள். இப்படி வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு மனச்சாய்வு இருக்கலாம். நம்ம உறுதியிட்டு சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு மனச்சாய்வு இருக்கலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்றது தான் விவிபேட், அதில் எண்ணி நாங்கள் முடிவு அறிவிப்போம்னு உத்தரவாதம் கொடுத்ததும் அவங்க தான். ஆனால் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அதை செய்யணும் உத்தரவிட்டுறதுக்கு கூட இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் இல்லைன்னா நம்ம என்ன அடிப்படை அதுக்கு காரணமாக இருக்க முடியும்னு நம்ம நம்புறது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ங்க. இந்த ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் வந்துட்டு எல்லா அரசு துறையிலையும் இருந்து அவங்களும் இங்கே பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை வந்துட்டு சுதந்திரமாக்கிட்ட உடனே ஒரு பகுதியிலையும் ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய அவங்களுடைய கூட்டத்தில் அவங்க ரகசியமாக நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கைப்பற்ற பார்த்தாங்க, அதான் பிஜேபியை கைப்பற்ற பார்த்தாங்க, பல மாநிலங்களை கைப்பற்றினாங்க. ஆனால் அது நீடிக்கல. ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்காக எதையும் செய்ய தெரியாது. எனவே தோத்தாங்க. ஜெயிச்ச இடத்துல எல்லாம் தோத்துக்கிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தை கூட இப்போ இழக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா அதாவது பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி வாக்களித்து மாத்திரலாம், இவிஎம் தாண்டி, அது வேற. ஆனா அதிகாரிகளா வந்து உட்கார்ந்தவங்கள என்ன பண்றது? அவங்க ஒரு 23, 22 வயசுல வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அடுத்த 35 வருஷத்துக்கு அவங்க வந்துட்டு அதிகாரத்தில் இருப்பார்கள். அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பைண்டடாக இருந்தாங்கன்னா அப்ப என்ன ஆகுன்றதை பாருங்க. எந்த சமூக நீதியும் கடைபிடிக்கப்படாது, எந்த விதமான மத நல்லிணக்கத்திற்கும் வாய்ப்பு இருக்காது. மதம் சார்ந்த, சாதி சார்ந்த மோதல்களை எல்லாம் எப்படி ஆர்எஸ்எஸ் ஊக்கப்படுத்துகிறதோ
அதையே இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க செய்வாங்க. அப்ப நாட்டினுடைய அமைதி என்ன ஆகுன்றதை பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆளக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக ஆகக்கூடியதில் இருக்கிறது. ஆனால் அதற்காகத்தான் 66 இருந்துட்டு 66 பேன் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டு மறுபடியும் 76 தடை செய்யப்பட்டு அப்புறம் 80 தடை செய்யப்பட்டது. இப்போ மோடி அரசு அதை நீக்கி இருக்கிறதுக்கான வேறொரு காரணம் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி இருக்கக்கூடிய மோதலை தணிக்கிறதுக்காக இது மோடி செஞ்ச ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி, இது கிவ் அண்ட் டேக் மாதிரி இது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். அது ஒரு ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பிரதமர் செய்யக்கூடிய முயற்சி. எப்படி ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான முயற்சி, அது வேற. ஆனால் அதிகார வர்க்கத்தை ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டவர்களை கொண்டு திணிப்பது என்பது நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அரசமைப்புக்குமே எதிரானதாக ஆகிவிடும். இது ஆழ்ந்து விவாதிக்கப்பட வேண்டியது. இது ஒண்ணு. இதுல என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படின்னோம்னா, நம்ம ஒரு அதிகாரியினுடைய நடவடிக்கையும் உற்று கவனிச்சு அவங்களுடைய ரகசிய வாழ்க்கை, ஏன்னா ஆர்எஸ்எஸ் மெம்பருக்கு யாருக்கும் அடையாள அட்டையெல்லாம் கிடையாது, ஐடென்டி கார்டெல்லாம் கிடையாது. இதை நீங்க செய்யணும்னு சொல்லி தான் அந்த பேனை வந்துட்டு ரிமூவ் பண்ணாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் மீண்டும் அதை தடையை நீக்க வேணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்த போது, அப்படின்னா உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து வெளிப்படையாக்குங்க, உங்களுடைய மெம்பர் யாரு இல்லை இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன போது செய்யறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் செய்யலை, அப்படியே போயிடுச்சு. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்கள் யாருன்றது அவங்களுடைய ரகசிய கூட்டங்களில் பங்கேற்கிறவங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவ்வாறு கண்டுபிடிச்சு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதை பார்த்து த்ரூ பப்ளிக் ப்ரெஷர், இல்லாட்டி நம்மளுடைய ஆட்சியாக இருந்ததுன்னா, பிஜேபிக்கு எதிரான ஆட்சியாக இருந்ததுன்னா அவங்கள விட்டு அவங்கள அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய ஒரு அமைப்பையும் அவர்கள் கைப்பற்றி ஒவ்வொரு அமைப்பிலும் இந்துத்துவா சிந்தனையை புகுத்தி இந்த நாட்டை ஒரு ஜனநாயக சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்கின்ற இந்த தன்மையை மாற்றி விடுவார்கள். அது இந்தியாவையே அழிப்பதற்கு ஒப்பாகிவிடும். எனவே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த ஊடுருவலை கண்காணித்து நாம் இதை வேறறுக்க வேண்டும். இதை ஒவ்வொருவரும் செய்யணும். மிக ஆழமான ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம். இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுமான்னு தெரியல. ஏன்னா எல்லா கட்சியிலுமே அவங்களுடைய ஊடுருவல் இருக்கு, இன்க்ளூடிங் காங்கிரஸ். யாருன்னு சொல்லவே முடியாது. அதான் சொல்ற மெம்பர்ஷிப்பே கிடையாது. இதில் மாநில அரசுகளும் எதிர்கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளில் IAS, IPS, IFS ஆகிய 3 பொறுப்புகளுக்கும், அப்புறம் அந்த ரெவென்யூ, அதாவது இந்த UPSC தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எந்தெந்த அமைப்புகளில் அவர்கள் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களை அடையாளம் கண்டு அந்த பட்டியலை வெளியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒருத்தர் தமிழ்நாடு கேடர்னு சொல்லிட்டு போறாரு, ஆனால் அவர் எங்கே இருந்து பயிற்சி பெற்றாரு, எந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல அவர் பயிற்சி பெற்றாரு, தேர்ச்சி பெற்றாரு, அவர் என்ன விதமான மனநிலையில் இருக்காரு அப்படின்றத வந்துட்டு மாநில அரசுகளும் எதிர்கட்சிகளும் ஆழ்ந்து ஆராய்ந்து அந்த பட்டியலை வெளியிட வேண்டும். விசாரணையெல்லாம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. விசாரணை அமைப்புகளில் அவங்களுடைய ஊடுருவல் உண்டு. இதை செய்யும் போதுதான் மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வும் எதிர்ப்பும் ஏற்படும். அப்பொழுதுதான் இவருடைய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை மீட்க முடியும். மகாத்மா காந்தியில கொண்டது வந்துட்டு அவர் வந்துட்டு கிடையாதுன்ட்டாங்க, ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது போச்சு அப்படின்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் எல்லா பாடத்தையும் படித்தது வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல தான், எனவே நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதை தனியாக தான் பண்ணனே ஒழிய அதுக்கு அமைப்பு எதுவும் காரணம் இல்லை அப்படின்றதுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. எனவே மக்களே, நாம் இதில் மிகுந்த கவனமாக இருந்து இந்த பிடியிலிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும். மிக முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.